ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாய்ஸ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா ஏலகிரி போறோம். நம்ம மட்டும் தனியா இல்ல, ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். பாப்போம் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு. வந்துட்டான் சார். நான் பா ரெடியா? அவனுக்கிட்ட சொல்லிட்டியா? உன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணி ஏலகிரி வாடா, சரி நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அவன்கிட்ட சொல்லாமே இந்த திடீர்னு அவன் எப்படா வருவான்? சொன்னாதானே எங்க போறோன்னு. வெளியே வாடான்னு தூக்கி போட்டு போக வேண்டியதான். 7 வயசாயிடுச்சு, இன்னும் பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு இருப்பானா வீட்டுல? அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. வந்து ஏறானா வந்து வண்டியில ஏறிடுவான். லோகேஷ் அவன் பிரச்சனை கிடையாது, பாத்துக்கலாம். ஆனா அவன்கிட்ட சொல்லிடலாம், இவனை மட்டும் சர்ப்ரைஸா வச்சு, மோகனை மட்டும் சர்ப்ரைஸா வச்சுப்போண்டா. மோகனை மட்டும் அப்படியே பிராங்க் பண்ணி கூட்டு போயிடலாம். சரி, அவனை நாங்க அவனுக்கே தெரியாம கூட்டு போறோம். என்ன நடக்க போகுது தெரியல, வாங்க பாப்போம். ஆனா இப்ப நம்ம எங்க போக போறோம்? ஏலகிரி. மோகன் வீட்டுல வந்துட்டான் பாரு. போன் பண்ண, அவனுக்கு எடுப்பானான்னு கூட தெரியல. சரி பண்ணு. போனை எடுத்தானா இன்னைக்கு ஒருத்தன் தூக்கிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, காப்பி ரைட்ஸ் போட்டுருவானுங்க. எடுக்க மாட்டான்டா. விடவே கூடாது. இப்ப நம்ம ட்ரிப் வந்து 4 பேர் போல, 2 பேர் தான் போவோம்னு நினைக்கிறேன். இன்னொருத்த போன் எடுப்பாலும் கூட தெரியல. எல்லாம் இவனை போட்டு வரேன். இந்த வாட்டி அவன் போன் எடுக்கலன்னா வேற வழி கிடையாது, கிளம்பிடலாம். வீட்டை உடைச்சிருவோம், வீட்டுக்குள்ள பூந்துருவோம். சரி எடுத்துறோம்டா. ஏய் அதிசயம். ஹலோ மோகன், எங்க இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கேன். சரி வெளியே வா. எங்க போற? இல்ல என்ன ஏதுன்னு கூட கேட்கல. போன் எடுத்து எங்கடா இருக்க? வீட்டுக்குள்ள இருக்கா. சரி வெளியே வா அப்படின்னா எதுக்கு? நீங்களா தான் என்ன கேட்பீங்க? எதுக்குடா, எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க, என்ன 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 மேட்ரு, ஏதாவது ஒண்ணு கேட்பீங்கல்ல. வந்து அதுதான்டா பசங்க வாழ்க்கையே அவ்வளவுதான். வானா வந்துடுவான். இப்ப அவன் வந்துட்டு என்ன கேக்குறான்னு மட்டும் பாக்கலாம். இப்ப அவனை நம்ம வந்து உள்ள ஏறான்னு கூப்பிடுவோம். முன்னாடி சீட்டை எம்டி பண்ணு. Many hours later. தோ வரேன்னு சொன்னா போனே எடுக்க மாட்டான்டா. இவனுங்களெல்லாம் அவனை எப்படி கூட்டு போறதுன்னு நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்களெல்லாம் கூட்டிட்டு நம்ம எப்படி ட்ரிப்பு போறோம்னு தெரியல. ஆனா நம்ம மட்டும் ட்ரிப்பு போயிட்டோன்னு வச்சுக்கோ, முக்காவாசி பேர் இப்படி நல்லா இருக்கானுங்க. தோ வரேன் அப்படின்னு சொல்றவனுங்க எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் பாத்ரூம்குள்ளே இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடலாம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்டா. அது இல்ல, பாத்ரூம்குள்ளதான் இருக்கும். அது இல்ல, உண்மையா சொல்றவனுக்கு இந்த மாதிரி பொய் சொல்றவன் எவ்வளவோ தேவலாம். ஏன்னு கேள. ஏன்னா இப்ப உண்மையை சொல்றவன் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகும்டா, ஒரு 1 hour ஆகும்டானா நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடும். என்னடா நம்ம கிளம்பிட்டோமே, 1/2 hour நம்ம என்ன பண்றது? சரி ரீல்ஸ் பாப்போமா, இல்ல வேற ஏதாவது பண்ணுவோமா, இல்ல டிவி பாப்போமா, இல்லன்னா எங்கயாவது வெளியே போவோமா, இல்ல பெட்ரோல் போடுவோமா, இவ்வளவு யோசிக்கும். ஆனா இந்த பொய் சொல்றவன் இருக்கான்ல, 5 நிமிஷத்துல வந்துடுற மச்சான், 10 நிமிஷத்துல வந்து அவன் நம்ம என்கேஜ்லயே வச்சிருப்பான். சரி 5 நிமிஷம் தானே வந்துருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட், 5 நிமிஷம் முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் தானே வந்துருவான். அப்புறம் வந்து மச்சான் வந்துட்டேன் பக்கத்துல வந்துட்டேன், 10 நிமிஷம் தானே அப்படின்னுவான். சரி நம்மள அந்த ஓகே வந்துட்டான் அந்த இதுலயே வச்சிருக்கான்ல, அவன் எவ்வளவோ பரவாயில்ல. இது மாதிரி என்ன சொல்றீங்க? இது மாதிரி உங்க ஃப்ரெண்டோ லேட்டா வரானா அவனையும் கீழே டேக் பண்ணுங்க. இப்ப அந்த மோகன் பையன் வரானா இல்லையா? வரான்டா, வரேன் தானே சொன்னான். வந்துட்டான் கைஸ், வந்துட்டான் கைஸ். அவனை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு மட்டும் பாருங்க. சம்பவம் ட்விட்டர் காலியா இருக்கு. வந்துட்டான் தொப்பிக்கு ஒண்ணா. ஹாய் வாதம்பே, vlog ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான், சீக்கிரமா உள்ள ஏறுவா, டைம் ஆகுது. எங்க போறோம் என்ன போறோம்னு கேட்கல. உள்ள வேணா வாப்பா. நீங்க ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு வந்திருக்க? நாங்க சும்மாதான் காபி குடிக்கலாம். நான் நைட்டு வெளியே போயிட்டு வந்தேன்ல,
அப்படியே தூங்கிட்டேன் நான். சரி நானும் போய் மாத்திட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் மாத்தி ஐய, அதெல்லாம் இல்ல. எதுக்கு ட்ரெஸ் மாத்துற நீ? எங்கேயும் போகல. அதெல்லாம் இல்ல, டைம் ஆயிரும். இப்ப நம்ம எங்க போக போறோம்னா, ஹலோ கைஸ், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு ஒரு சர்ப்ரைஸா? ஆமா. நீ என்ஜாய் பண்றா? என்ன ஏதுன்னு கூட கேட்கல. வா வா. சர்ப்ரைஸ்னா பின்ன சொல்லிட்டாடா போவீங்க, சொல்லாம தரதா? நாங்க சொல்லாம தான் தருவோம். ஆனா கொஞ்சம் பெருசா தர போறோம் பாரு. சம்பவம் பக்கத்தானே போற. ஆரம்பிக்கலாமா? இதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நாங்க சொல்லணும். ஐயோ சொல்லுவோம் பாரு. சரி இப்ப நீ சொல்லு. ஆரம்பிக்கலாமா? ஆடை தூக்கியாச்சு. இப்ப ஆட்டு தொட்டிக்கு கூட்டு போறோம். வாங்க பாப்போம். கோவா போறோம் காய்ஸ். பி ரெடி. பி ரெடியா? போங்கடா. ஜாலியா பால் குடிக்க இவ்வளவு பில்டப். வாடி வா. கிம்பிள் கொடுத்த நண்பருக்கு நன்றி. லோகேஷ் சிட்டி தான் இப்ப நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம அங்க போயிட்டு அவரை கூப்பிட்டுன்னு நம்ம பால் குடிக்க போலாங்க. என்னடா இது? எத்தனை மாசம் ட்ரிப்பு போறீங்க நீங்க? எத்தனை மாசம் போனாலும் அத்தனை மாசத்துக்கு சேர்த்து. சரி, அவனுக்கு இன்னும் தெரியாது. இப்போ ஒருத்தரை வந்து பாத்துட்டு இருக்கோம். அவர் என்னன்னே தெரியாம கிம்பிள் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க அவர் பண்ற சேட்டையா. அவரோட ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். இல்ல எதுவும் சொல்லல. எங்கடா போறோம்? ட்ரெஸ் எடுத்துன்னு இல்லையா நீ? நான் எதுவுமே சொல்லியடா. மாதாவரத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் தான், அது குளிச்சுட்டு மாத்துறதுக்கு தான் உங்களுக்கு. இறங்கி இறங்கி குளிச்சுட்டு ஏறுவேன். ரூமுக்கு போறியா? ரூம்ல இருந்து வந்தோன்னு ரூமுக்கு போறியான்னு. என்னதானே நடக்குதுங்க? இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? சரி சொல்லிடுங்க. மண்டே தான் ரிட்டர்னு. இதுவே தெரியாம ட்ரெஸ் எடுத்துனியா? அப்புறம் எல்லாம் வாங்கிக்கலாம். வா. என்ன டீம், என்ன மேட்ச் ஒண்ணுமே சொல்லிடாங்க. போறெல்லாம் வாங்கிக்கலாமா? அதான் நீ இவ்வளவு வச்சிருக்கிய. எதுக்குதான் அவனுக்கு 10 வருஷம்? சும்மா என்ன சொல்லுவானுங்க. வாங்க நம்ம போலாம். சும்மா டேய், அவன் நம்ப மாட்டான்டா இன்னும். நான் எவ்வளவு அழகா ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கீங்க பாத்துக்கியா? எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லடா. ஏய் போறா வாங்கிக்கலாம். அவன் விஷ்ணு பார் ஷூலாம் போட்டு வந்திருக்கான். ஷூ காட்றா. இத நீ பார்க்கவே இல்லையா? எங்கடா இறங்குனா அவன்? வெட்டி இருக்கு எக்ஸ்ட்ராவா, புதுசுதான். உங்க போடவே இல்ல. போடா, அது போட்டுக்கோ. அவன் கிட்ட 4 இன்னொரு நாள் போலாம். என்னடா அவன்? நான் வீட்ல கூட சொல்லலடா. ஏய் அதுதான்டா சர்ப்ரைஸ். வீட்ல சொல்லாம போறது. எனக்கு என்ன பர்த்டேவா இல்ல வேற எதனா சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இதுதான் சர்ப்ரைஸே. சரி गाइस, நம்ம முடிவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏலகிரி போறோம். என்ன வா வா வா, எதுமே இல்ல. வா 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 வா, போகும்போது வாங்கிக்கலாம். வா. ஏய் போ வாடா, வீட்டுக்கு போலாம். வீட்ல விட்டு போங்கடா. இரு சரி, உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கோ. டேய் நான் எங்க அம்மா நாளை பின்ன வந்து சொல்லல இல்ல. டேய் திடீர்னுலாம் வந்தா திட்டுவாங்கடா. எத்தனை நாள் சொல்லாத. வராத, திடீர்னு போறோம். எத்தனை நாள்? நீ பின்னத்திரமா சொல்ற. நைட் எத்தனை நாள்? ஏய் ஒரு வாரம்டா. ஒரு வாரமா? இந்த துணியவா எப்படா போட்டுனுக்குது? அதெல்லாம் வாங்கிக்கலாம். வா வா வா, வைப்புக்கு வா 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 வா. வைப்புக்கு வா வா வானா எதுவுமே இல்லாம எப்படி வைப்புக்கு வருது? என்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்குது. ட்ரெஸ் இருக்கு, விஷ்ணு கிட்ட ட்ரெஸ் இருக்கு, பத்தலனா இவங்கிட்டயும் ட்ரெஸ் இருக்கு. எதுவுமே இல்லனா எதுக்கு ட்ரெஸ்? அவுத்து போட்டு சுத்துவோம். மானங்கட்ட பையல, மானங்கட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. சரி ஓகே गाइस, இப்போ நம்ம கால் பண்ணி பேச போறோம். நம்ம வந்து ஏலகிரி போக போறோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஏய் அது எனக்கே சர்ப்ரைஸ். ஏலகிரி எனக்கு தெரியாது. ட்ரெஸ் எடுத்துன்னு வான்னு நானுங்க எடுத்துட்டு வந்தோம்பா. ஏலகிரி என்கிட்ட அத கூட சொல்லிருக்கலாம்டா. ட்ரெஸ் எடுத்துனோனே நான் எப்படா சொன்னேன் வரமாட்டேன்னு. காசு இல்லன்னு கேட்டா காசே இல்ல. எல்லார் இடத்துலயும் இப்படி ஒருத்தன் இருக்கான். காசே இல்லன்னு நீ என்ன பண்ணி சொல்லுவ? நோக்கியா 00. இப்ப உங்க அம்மாக்கு போன் பண்ணு.
ஏய் திட்டுவாங்கடா திட்டுனாங்கன்னா போகணும்னு சொன்னாலே. டேய் நீங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்கடா. வாழ்க்கையில ஒரு நாள் டேய் ஒரு தடவை தான் ட்ரிப் போறோம் எல்லாரும் சேர்ந்து. சரிடா என் வீட்டுக்கே போனா சொல்லி உங்களுக்கு புளிப்பு சாப்பிட்டு எனக்கு சரி என் வீட்டுக்கே போ ட்ரெஸ் அதெல்லாம் வீட்டுக்கு எல்லாம் முடியாது. நீ வீட்டுக்கு போனா உங்க அம்மா விட மாட்டாங்க. வீட்டுக்குன்னா அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? இல்ல காலையில போன் பண்ணி எனக்கு அப்பயாவது சொல்ல வேண்டியதானடா. சர்ப்ரைஸ்னு எப்பறா உங்களே சொல்ல முடியும்? போன் பண்ணதுக்கு எதுவுமே இல்ல இல்ல கைஸ், இப்போ ஒருத்தனுக்கு போன் பண்ணா வாடான்னா என்ன கேப்ப நீ இருந்தா எங்கடா எங்கடா என்ன இப்போ எங்க போறோம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கேட்கல. வந்து ஏறி உட்காருனா உட்கார்ந்துட்டு இப்போ உட்காந்து 1008 நொட்ட சொல்லல கேட்கல. கேப் மட்டும் போட்டு வந்துடுற. சும்மா போட்டு வந்தேன். அப்படியே சும்மா உட்காரு வண்டியறா டைம் கிளம்பு. இன்னமே அடுத்த டெஸ்டினேஷன் ஏலகிரி தான்டா. ஏலகிரி பாபா வைப்புக்கு வா. வண்டி பின்னாடி போகுது. எனக்கு என்ன பேண்ட் எத்தனை தெரியா இந்த பேண்ட் போட்டு செத்துருவேன். அவன் பெயிண்ட் வேணாம். பசங்களாம் சேர்ந்து ட்ரிப்பு போறோம்னா கொஞ்சம் என்ஜாய்மெண்டா போகணும். நீ பயம் புத்தி கூட்டு போறானுங்களே. இதுதான்டா என்ஜாய்மென்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கீங்களேடா உங்கள மாதிரி. நான் கேன்சல் பண்ணிருக்கேன். அதெல்லாம் விடு. புதுசா பணக்காரன் ஆயிட்டான் போலடா. புது கேஸ்லாம் வாங்கி போட்டுக்கிறான். ஓகே சரி. கார் ஓட்டும் போது முதுகுக்கு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன தலாணி எத்தணும் சொன்னீங்க. எத்தனதியா இதோ காட்டு கரெக்டா இருப்பா. காட்டுல வண்டி எப்படி இதுவே ஒரு சீட்டு தான். இல்ல இது என்ன, நான் வந்து முதுகுக்கு வைக்கிற மாதிரி சின்ன தலகாணி கேட்டேன். ஏய் இது சின்ன தலகாணி தான். எங்க வீட்டுல smell வருது. அப்பதான்டா அது எங்க நாய்ஸ் பில்டா. என்ன கருமண்டா. கருமமா? என்ன உனக்கு கருமம் புரியல எனக்கு. டாக் ஒரு வாரம் படுத்து. சரி உங்க வீட்டுல சின்ன தலகாணின்னா இதானா? சரி எங்க ஊர்ல சின்ன தலகாணி. ஏலகிரி போறோம் கைஸ். வைப்புக்கு பேர் இல்ல, அந்த விஜயாகனி. கண்ணி அது இல்ல. மோசமன்ன கரையப்பன சக்கரையப்பா சக்கரையம்மா சக்கரைய பாப்பாட பாப்பாடும். சரி கைஸ், நான் கைய விட்டு ஓட்ட முடியாது, டான்ஸ் ஆட முடியாத நிலைமை. ஏய் நீ ஓடுடா, நாங்க தான வெயிட் பண்ணுவோம். வாயிலே ஆடு. அவ்வளவுதான். ஏலகிரி ஏலகிரி ஏலகிரி. இவ்வளவு மகிழ்ச்சி ஆற அளவுக்கு ஒண்ணு கிடையாது. உங்க வீட்டுல சொல்லிட்டியா நீ? அப்புறம் என்ன ஏலகிரி ஏலகிரி போன் பண்ணி சொல்டா. என்னடா பயந்துன்னு இருக்க? இந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தினம் இப்படிதான் டிராவல் பண்ணி இங்க நான் எதுக்கு படிச்சேன்னு எனக்கு தெரியல. நீ மட்டும் இல்ல 4 பேரும் எதுக்கு போனோம்னு தெரியல. அதாவது ஸ்கூல் டைம்னா நம்மளால என்ஜாய் பண்ண முடியாதுன்னா காலேஜ்ல வந்து என்ஜாய் பண்ண வரோம். அதுவும் நாங்க படிச்ச காலேஜ்னா ஓஹோ அம்மா என்ஜாய்க்கு பஞ்சமே கிடையாது. லீவ் போடலாம், வெளியே வரலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் வரும், செகண்ட் பீரியட் வீட்டுக்கு அனுப்பிடுவானுங்க. என்ன காலேஜ் அது? நான் அப்படி கிடையாது. நான் ரொம்ப நல்லவன். 2வது பீரியட் தான் வருவேனே. முதல் பீரியட் சாப்பிட்டு இதுல பஞ்சுவலா போயிட்டு வந்தவன்னு பார்த்தா அது இங்க இருக்கிறவங்க மட்டும்தான். விஷ்ணு தான் காலையில ஷார்ப்பா 9:15 9:15 இருப்பான். 1 மணி கரெக்டா காலேஜ் முடிஞ்சிடும். 1:15 வீட்டுல இருப்பாரு அவரு. இவ்வளவு நேரம் நான் 10 மணின்னு நினைச்சுக்கிறேன். காலேஜ் உள்ள வரைக்குமே என் டைமிங் 10 மணி தான் காலேஜ். நானே அத்தனை மணி தானே போயிருக்கேன். எப்ப நம்ம காலேஜ் டைமுக்கு போயிருக்கோம்? நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இப்படி சிறப்பு அம்சம் மிக்க ஒரு காலேஜ்னு. இப்ப காட்டுறாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இதுதான் நம்மளோட காலேஜ், நம்ம படிச்ச காலேஜ். ஹலோ, இது வீட்டுக்கு இப்போ வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? இது இங்க வெளியே போயின்னு இருக்கேன். ஏன் வெளியே போற? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தானே போறேன்ன. அது அதான் திடீர்னு பிளான் போட்டாங்க. என்ன பிளான் போடுவாங்க? வீட்ல சொல்லாம அது என்ன பிளான்? இல்ல ஏலகிரி வர போறாங்க. எனக்கு போறே அது சொல்லணும்ல. இல்ல எனக்கே தெரியாதுமா, எனக்கே திடீர்னு பிளான் போட்டு போறாங்க. என்ன பண்றது? பிளான் போட்டு போவாங்க. விடு, நான் போய் டீ தூள. அப்ப எங்க போறேன்னு சொன்ன? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தானே போறேன். நானே அதான் நினைச்சு வந்தேன். திடீர்னு ஏலகிரி கூட எல்லாம் துணி இல்லாம வந்துடுறேன். நான் துணி கூட எடுத்து வரலாம். உன்னை எவன் போசம் சொல்லும் போது சரி விடு, நான் வந்துட்டு பாத்து நான் வந்து கூட்டம். இந்த மாதிரி ஒரு அறிவு இல்லடா.
என்ன அறிவு இல்ல சரி, சரி. போறேன்னு சொல்லிட்டு அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போறதுக்கு வீட்டுல சொல்லாம பெத்த முடியும் போனேன்னா சரி விடு, நான் போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் நல்ல படமாடா நல்ல விக்கி, படம் நீ ஏட்டா புரியா நீ ஏட்டா வீட்டுக்கு சொல்லாம போயிருக்கியா அறிவு இல்ல உனக்கு சரி, சரி, அம்மா, எல்லாம் பார்க்காது தெரியா சரி, நான் வந்துடுறேன் நானு. இதெல்லாம் கதையே தர மாட்டேன்டா அப்படியே வெளியே போயிடணும் அம்மா, சரி, நான் வந்துட்டேம்மா நானு. நீ வைடா போறேன் சரி, வச்சுட்டேன்.